Hello guys, welcome to Demon Fox Gaming. இன்னைக்கு நம்ம கேம் தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் அவ்வளோவா போல், செகண்ட் வீடியோ நம்ம விளையாட போகுது பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ். இது ஒரு ஃபைட்டிங் கேம் சொன்னாங்க. நான் யூடியூப்பில் பார்த்தேன் நிறைய வீடியோஸ். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் பிடிச்சதுனால உள்ளே வந்தேன். எப்படி இருக்கும் தெரியல, கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, நம்ம டீம் பைரட்ஸ் போகலாம். எனக்கு கரெக்டாக முடிக்க முடியும் விட. ஸோ ஓகே, நான் பைரட்ஸ் வந்துட்டேன். இது வந்ததில் எடுத்தோடனே கையை காமிக்குது. ஓகே, இதை காம்பேட் சொன்னாங்க. நம்ம போயிட்டு குஸ்தி குடுக்கல இது பண்ணணும்னு சொன்னாங்க. நான் யூடியூப்பில் பார்த்து தான் வந்திருக்கேன். ஸோ ஓகே, கன்ஃபார்ம் வாங்க போகலாம். இதே இருக்காங்க. போடு போடு, அப்படியே போடு. ஐயோ, நம்ம எடுத்து கழிச்சுனா பவரா பவரை போடலாம் கூடாது. அக்கத்தை பண்ணி ஒரு கீழே போடுறா. வாடா 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 போடுறா போடா. போடு 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 போடு. ஓகே, நெக்ஸ்ட் இவன் யார் அது? லெவல் 2 போடுச்சு கைஸ். யாரோ ஒருத்தன் கட்டணம் எடுத்துட்டு வந்தான். யாரும் தெரியல. அவன் நம்மள மாதிரி இப்போ புதுசாக இருக்கான் போல. கட்டணம் வாங்கிட்டான். சரி, நம்மளும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன். நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் விளையாடுறதுல நல்லா இருந்துச்சு. அதான் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படியே வந்தேன். பூஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். எனக்கு சவுண்டு கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோலாம் வேணாம், கொஞ்சம் ஓகே கைஸ், நான் கொஞ்சம் சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அது மறுபடியும் போய் பூஸ்ட் கொடுப்போம். நம்ம இன்னும் 400 வேணும். ஏன்னா 1000 rupees கட்டானா. ஓகே, போகலாம். போடு போடு, அப்படியே போடு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தொழில் காமிக்கிறேன். இது நான் பார்க்கவே இல்லை. கிளிக் பண்ணி பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. நான் இது பழைய அக்கௌண்ட்டில் கூட பார்த்ததில்லை. நான் காமிச்சிருக்கேன்னு தெரியல. இது மேலே ஓ புரிஞ்சிச்சு கைஸ். நம்ம பவர் இப்போ நம்மளோட இது வந்து அதாவது காம்பேட் வந்து 9 தான் பண்ணுது. நம்ம எதுக்கு எத்தனை அதிகமாக பண்ணணும்? கொஞ்சம் மேலே தான் நினைக்கிறேன். இவங்க நான் மேலேக்கு ஒன்று மட்டும் ஏற்றினேன். சும்மா இப்போ நான் அடிச்சு பார்க்குறேன். ஆமாம் கைஸ், என்ன போகுது? ஓகே, நம்ம மேலேக்கு மற்ற பாயிண்ட் ஏற்றிடலாம். அதே மாதிரி மேலே எனர்ஜி வருது. சரி, நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் ஈக்குவலாகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மேலேக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5, ஸ்குவாடுக்கு ஒரு 5. ஐயோ, ஸ்குவாடு நான் ஐயோ நான் வாரத்துக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? போடா. இதில் நிறைய பேர் போலாவே இல்லை. ஃபஸ்ட்டு செகண்ட் நிறைய பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். நம்ம அதெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ நல்லா ஆகும். அதனால் நமக்கு ஃப்ரூட் கிடைக்கணும். அது ஃப்ரூட் ரோல் பண்ணோன்னா லெவல் 50 போகணும். சரி, நம்ம ஸ்வாடுக்கு நிறைய தெரியல. வந்து ஸ்வாட் வாங்க போகிறோம். வாங்கிட்டு ஸ்வாடை வாங்கலாம். இது பிளாக்ஸ் ஃபுட்டியில். ஐயோ, பிளாக்ஸ் ஃபுட்டியில் எனக்கு வேணாம். 5000 கச்சா ஒரு ராக்கெட் ஃப்ரூட்டு. என்னடா இது வந்துட்டே இருக்கான்? நான் கேட்கவே இல்லையே. நம்ம கட்டான தான் வாங்க போகிறோம். கட்னஸ் கூட கட்டான நல்லா இருந்தது. இதுலேயும் பவர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கட்டான எடுத்துக்கோங்க. நான் போய் குஸ்து கொடுத்துடலாம். குஸ்து கொடுத்தாச்சு, வாங்க போகலாம். நான் வேறு இடத்துக்கு போகிறேன். நிறைய இடம் இருக்கும். ஸோ நான் அதில் ஒரு இதுக்கு போகிறேன். அடா, இங்கேயும் ஆள் இருக்கான்.
போகலாம். இங்கே யாரும் இல்லை. நீங்கள் இதே மொபைலில் இருக்கீங்க. ஓகே இது அடிச்சாச்சு. ஓகே வாங்க வாங்க அடி. இன்னும் நான் என்னோட புஷ்டம் இருக்குல்ல, மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நியூஸாக பாருங்கள் வீடியோ நியூஸே போக மாட்டேங்குது. சேனலுக்கு 8 நியூஸ் தான் அவங்க பார்த்தேன். நம்ம சண்டை போடுற அப்படின்னு சண்டை போடுறோம். காய்ஸ் நம்ம கீழே எடுக்கிறோம். நமக்கு தான் நல்ல வேலை. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் அவ்வளோ நிற்கிறேன். டேய் நானே கொலை தாங்க முடியலன்னா அங்கேருந்து வந்திருக்கேன். ஓகே இவன் குஷ்டம் முடிச்சிட்டான். நான் அடிச்சு நான் முடிச்சிருக்கேன். ஓகே நம்ம இவனை ஒருத்தனை அடிச்சோம்னா இந்த ஷோட செம்ம பவராக தான் இருக்குது கைஸ். குஷ் கம்ப்ளீட்டர் லெவல் 9 ஐயா குஷ். இந்த மாதிரி கிரைண்ட் அடிக்க நம்மளுக்கு காசு கிடைக்கும், ஸ்டாக்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு காசு லெவல் எல்லாமே இந்த கிரைண்ட் பண்ண கிடைக்குது. ஸோ நம்ம போய்ட்டு நைட்டு கிரைண்ட் பண்ணலாம். யார் அது இன்னும் கெனாட் அட்டாக் பிளேயர்ஸ் யார் அடிக்கல கோபியாவில் சொல்லிட்டு வந்து ஸ்வாட் மாஸ்டரி 400. எவ்வளோ மாஸ்டர் நெக்ஸ்ட்டு 20. ஓகே 20 மாஸ்டரி போயிடலாம். நிறைய பேர் லெவல் 1ல் இருந்துட்டு லாஸ்ட் ஐலாண்டு போயிட்டு இந்த கோட்லாம் போய் பிட் பண்ணுறாங்க. அதனால நம்ம சீன் பண்ண போகிறோம். நம்ம நேர் வெளியே போவோம். பெரிய பெரிய ரோபாக்ஸ் பிடிச்சி யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு வேணாம். ஐயோ நான் கூட இது லேயர் நினச்சி வரேன். அவன் பாருங்களேன் எங்கே இருக்கா. ஆனால் அடிக்குது. ஹேக்கராக இருக்கணும். பேர் என்ன ஹேக்கரா? இருங்க நம்ம இதில் பார்க்க தெரியுது. பேர் என்னன்னா நான் பார்க்குறேன். இது இருக்கு. இதெல்லாம் எதுவுமே வச்சுல. ஆனால் அது எப்படி இது? ஓகே வாங்க. ஒன்றும் குஷ்டி முடிக்கலையா? நான் கூட முடிச்சிட்டேன். நான் ஓகே இன்னும் ஒட்டனா அது என்ன நம்ம குஷ்டி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் லெவல் நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் போகிறோம். நெக்ஸ்ட் ஐலாண்ட் எனக்கு எதுவும் தெரியும். நம்ம பிளாக்ஸ் இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு தேங்க்யூ கப்பலை வாங்கிட்டு நான் போய்க்கிறேன். போ நான் போக முடியல. என்னடா இது ஹேக் ஆச்சு பண்ணிக்கிட்டேன்னா நம்ம நீங்கள் போயிடலாம் வாங்க. எனக்கு ஹெல்த் இப்போ குறையாது. பிளாக் ஃப்ரூட்ஸ் நம்ம வச்சு வாங்கினா தான் ஹெல்த்து குறையும். அதே மாதிரி என்ன சொல்கிறது ஜங்கில் வந்து பிளாக் ஃப்ரூட் காய்ச்சா இருப்பான். அவன் நமக்கு சுற்றி போயிட்டு வாப்பா தம்பி அப்போதான் நான் ஃப்ரூட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதனால் நல்ல மாதிரி வந்தானா அவன்கிட்ட ஃப்ரூட் கேட் பார்ப்போம். அவன் கொடுத்தானா நல்லது. ஆமாம் நான் பேக்கரே இல்லையே. ஏன் நான் பேக்கர் ஃபோட்டோ போட்டிருக்கேன் எனக்கு? ஏங்க இங்கே பாருங்கள் நான் கோட்டில் போட்டுருந்தேன். கோட் ஷூட்டு ஏன்னா பேக்கர் எழுதிட்டு. சரி பரவாயில்ல வாங்க போகலாம். உழுத்தச்சு அவனை இடம் போட்டுறக்கூடாது கைஸ். அதை ரியல் பவர் சரியாக இருக்கும். ஓகே இப்போ என்னன்னா சில டைமு நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் வந்து நல்லா இல்லாத என்ன கைஸ் வச்சு காய்ஸ் இல்லை புரியல. நான் எப்போல்லாம் கேமுக்கு வரணும் அப்போல்லாம் இந்த இன்டர்நெட் இது வந்துடுது. ஏன்னே தெரியல கைஸ். நம்மளுக்கு ரொம்ப இன்னைக்கு எப்படி சொல்கிறது எப்போல்லாம் கேம் பிளே எடுக்கிறோமோ அப்போ மட்டும் தான் இந்த மாதிரி ரீகனெக்ட் பண்ணுங்கள் இன்டர்நெட் இல்லைன்னு காமிக்குது. சரி பரவாயில்ல வாங்க. அடப்பாவீங்களா கட்டணம் அங்கே போச்சு. கட்டணம் இதோ இருக்குது எடுத்து கொடுத்துடலாம். ஓகே வாங்க வாங்க போகலாம். மறுபடியும் நீங்கள் போயிடலாமா? போகலாம் வாங்க. நீந்தி போகிறது காலி தான். இப்போது சம்மர் டைமுக்கு நீந்தான் போகணும்.
அதே மாதிரி நம்ம டிவிக்கே நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்துட்டார். இன்னும் வரல, நாளைக்கு தான் பதவி ஏற்க போகிறான்னு சொல்கிறாங்க. அதாவது நான் இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிற நாள் வந்து May 6. வீடியோ எப்போன்னு தெரியல, நான் எடிட் பண்ணி போகிறதுக்கு. ஸோ நான் May 6 தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். May 7 வந்து அவங்க பதவி ஏற்க போகிறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம தளபதி சிஎம் ஆக போகிறாரு. அந்த தருணத்தை காணலாம். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் மனசுக்கு. அதே மாதிரி யாரும் இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க வாங்க. எல்லா டைமும் உடனே ஜெயிக்க முடியுமா? அவ்வளோ அங்கே வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்குது, இதில் வந்து நமக்கு காசு கிடைக்கும். இதே செஸ்ட்டு சில்வர் செஸ்ட்டையே நம்ம போயிட்டு சரி கைஸ் இதோ பாருங்க, எவ்வளோ கத்தி கட்டி வரல நிற்கிறான். வந்துட்டு மாட்டிக்கணும்னா அதாவது குரல சாவஸ்தம் யாரா இவன் உள்ளே இருக்கவன்? கைஸ் இது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் மட்டும் சொல்லிட்டு போடுங்க. எவனோட கத்தி மட்டும் வெளியே தெரியுது. அடித்தா என்னை மறுபடியும் அடிச்சிட்டான். ஒரு அடி இல்லை, எனக்கு செத்துட்டேன். சரி வந்து பார்த்தேன், இன்னும் எதுவுமே இல்லை. ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு பார்த்தா இல்லை. சரி இது வழியே உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம படிக்கிட்டு ஏறி போயிடலாம். ஓகே, இந்த மங்கீஸ் இங்கே மொத்தமாக 3 குஸ்ட் இருக்கு போல். மங்கீஸ், கொரிலா அண்டு கொரிலா கிங். கொரிலா கிங் வந்து பாஸு பார்த்துருக்கேன். ஓகே, நம்ம மங்கீஸ் அடிக்கலாம். என்னன்னா எனக்கு ஒரே ஒரு கவலை தான், ஃப்ரூட் இல்லாது. இப்போ எவனாவது ஃப்ரூட் ரோல் பண்ண வந்தாங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும். பிளேயர்ஸ் சின்னப்பாங்க இவனுக்கு வீஸ் இருக்குது. எப்படி கேள்விப்பட்டிருக்காங்க, ரேஸ் நம்ம இருக்கும். அந்த ஷார்க் ரேஸ்லாம் நம்மளால் தண்ணியில் ரொம்ப நாள் நீந்த முடியும். பிளாக் எடுத்துக்கிட்டே ஏந்து வீசி அது என்ன பண்ணுன்னு தெரில, தெரில கைஸ். இந்த மாதிரி நிறைய ரேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. என்னடா இது? ஓ 20 லெவல் ரீச் பண்ணால் தான் பிவிக்கு வருமா? நம்ம பிவிக்கு போயிட்டு நம்ம தான் சாகும் போல. கைஸ் என்ன கைஸ், நம்மளும் அடித்தோம், நம்மளுக்கு கிடைக்காம கைஸ் இவ்வளோ வராது. இது போயிட்டா சரி, நம்ம இந்த மங்கி அடிச்சு நம்ம ஸ்டார்ட்ஸை மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட்ஸ் நான் வந்து ஸ்வாட்ஸ்க்கே போடுறேன். எல்லாத்தையும் நம்ம ஸ்வாட் வச்சு தான் சண்டை போடுறோம். ஸோ ஸ்வாடுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நெக்ஸ்ட் மங்கி எங்கே நான் மங்கியே காணும். அது இருக்குது மங்கியும் காம்பேட் நல்லா பண்ண போல. ஆனால் இங்கே நிறைய என்பிசிஸ் வந்து ஒரு ஸ்டைல் வச்சுருக்கோம். இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ கொரில்லா கிங் பார்த்தீங்கன்னா தலையில் அப்படியே டம்முன்னு ட்ரம்ஸ் மாதிரி அடிப்பான். அப்படியே போகமே வந்துடும், நம்ம அப்படியே மேலே பறப்போம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் இருக்கும். லெவல் 12 வந்துச்சு, ஆனால் நம்ம இன்னும் குடிக்க முடியலையே. நான் பேசிட்டா இருக்க, விளையாட மாட்டேங்கிறேன்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. ஓகே, இதை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல். நான் வேணா என்ன பண்ணுறேன், இந்த குடிச்சு முடிக்க வேணும்னு நான் அப்படியே உங்களுக்கு அவள் தான் அண்ணன் ஆச்சு. 3 லெவல் உயர்ந்துச்சு, 50 லெவல் வந்துட்டேன். மறுபடியும் நெக்ஸ்ட்டு குஸ்ட்டு ஒன்று காமிக்குது. சரி மேலே பாடுறா, போக மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது? சரி எப்படியே இருக்கும். ஜனாலில் குதிச்சு என்னடா வடிச்சிட்டே இருக்கா அப்புறம். அதே மாதிரி நான் டீமன்ஸ் எல்லாம் அனிமேலாம் பார்ப்பேன். உங்களுக்கு எந்த அனிமே பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுவீங்க. ஐயோ குஸ்டி தான் உங்களுக்கு காமிச்சான் பண்ணிட்டு. ஓகே, இப்போ கொரில்லாஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கொரில்லாஸ். அவங்களுக்கு ஒரு குஸ்டி 1000. அப்போனா ஒரு 10 குஸ்டினா நான் 10,000 கட்டணும் போல. ஓகே, நான் இந்த கொரில்லா கிங்ஸ் அடித்து நெக்ஸ்ட் லெவல் வர வரைக்கும் நான் கொஞ்சம் கட் பண்ணுங்க கைஸ், எனக்கு ரொம்ப லென்த்தாக போகும் கைஸ். நம்ம கொரில்லாஸ் அடித்து லெவல் 20 ரீச் பண்ணிட்டோம். ஓகே,
இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், இப்போ நெக்ஸ்ட்டு குஸ்ட்டும் அவைலபிள் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரியலையே எனக்கு. கோயிலா கிங் தான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். நம்ம எப்பவும் போல என்ன இருக்கு, அது ஜொலிக்குது தெரியல என்ன இருக்கும். என்னது கைஸ் அங்கே இது ஜொலிக்கிற மாதிரி இருந்தது வரும்போது, இப்போ ஜொலிக்குது பாருங்க. இதுவும் எனக்கு என்னன்னு தெரில, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க கைஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு குஸ்டான கொயிலா கிங்கை கொடுக்க வரலான்னு சொல்லிட்டு கொயிலாஸை கொடுத்துட்டேன். சரி ஓகே விடுங்க, நம்ம கொயிலா கிங்கை போய் மறுபடியும் கொடுத்துட்டு. ஓகே 2000 தரேன் இவன். அதுவும் ஹெச்பி பார்த்தீங்கன்னா 9000 ஹெச்பி. ஓகே போட்டுக்கிட்ட கைஸ், அவன் அது பண்ண பாருங்க. போகலாம் 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 போகலாம். எவன் அடிச்சுட்டு இருக்கான், நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் ஜாயின் பண்ணிப்போம். என்ன அடிக்கிறான் என்னாச்சு காய்ஸ்? அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், ரொம்ப அதே மாதிரி இப்போ என்னாச்சுன்னா அவன் கோயிலா கிங் சாவடிக்கல, அங்கே ஒரு பிளேயர் இருந்தான் ரொம்ப, அவனும் நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல் போல், அவன் தான் என்ன சாப்பிட்டான். வரான் பாருங்க. நானும் கோயிலா கிங் அடிக்கிறேன், மறுபடியும் இது போட்டான். ஐயோ கோயிலா கிங் தான் அடித்தான். ப்ரோ அவனு சாப்பிடுறது ப்ரோ, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் கடை நான் ரெடியாக கையில் வச்சுட்டு போகிறேன். இன்னும் ஆனால் ஹெல்ப்பர் கிடைப்பானே தெரியலையே. இதுக்கப்புறம் வந்துட்டேன். நானும் அவனை அடிக்க, ஐயோ ஹெல்த் இல்லை. நானும் குயிக் டேக்கிள் போட்டேன்னா சுற்றுறான்னு நினச்சி போட்டேன். அப்போ நல்லவரை நான் இதை வலையில் மாட்டிக்கல. நான் போய் போடலாம் அடிக்கலான்னு சொல்லிட்டு அடித்தேன், முடியல. எங்கே கோயிலா கிங் காணோம்? அதோ வராண்டா. வேடா பண்ணலாம். ஓகே இருங்க, நான் இது பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. சூப்பர், நான் பண்ணவே இல்லை. இவனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. இன்னும் என்ன போயிட்டு இருக்கு லெவல் 24 வந்துட்டோம். போடு சூப்பர் லெவல் 24 வந்துட்டோம். வாங்க மாதிரி போகலாம். ஏதாவது உள்ளே போக முடியுமா? சரி ஓகே வாங்க போகலாம். நம்ம ஒன்றும் எப்படி சொல்கிறது, எவ்வளோ லெவல் சேர்க்கணும் நெக்ஸ்ட்டு இது போகிறேன்னு தெரில. வாங்க எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஐலாண்டு வந்து ஏதோ பைரட்ஸ் ஒருவேளை பைரட்ஸில் இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இது நான் அப்படியே குதிச்சே இப்படி பண்ணிக்கிறேன். வந்துடுச்சு. நான் கொரில்லா செய்வேன். கொரில்லா கிங் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல். ஓகே இப்போ நம்மள்ட்ட 6000க்கு மதிச்சு என்ன பண்ண முடியும் தெரியல. ராக்கெட் ஃபுட்டை தான் நம்மளால் இவங்கிட்ட வாங்க முடியும். இங்கே பாருங்க சுண்ணாங்க கட்டி நிறுத்திருக்கோம். அடுத்தலாம் முதல்ல செத்துருவேன், தேவையில்லை. வாங்க போகலாம். சரி கொரில்லாஸ் அடித்து அந்த பவர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லெவல் 50 வரதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லெவல் 30 வர வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டா லெவல் 30 ஒன்றுமே நான் உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். லெவல் 30 வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். என்னாச்சு நான் நடுவில் என்ன செத்துட்டேன். அப்புறம் தான் ஒரு ப்ரோ பிளேயரை பார்த்தேன். அந்த ப்ரோ பிளேயர் வந்து நான் கேட்ட ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் தரீங்களான்னு, ஃபஸ்ட்டில் நூபுன்னு சொல்லி போயிட்டான். சரி ஓகே நான் மறுபடியும் லெவல் 30 வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய். அது பாயில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் மறுபடியும். கைஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா டக்குன்னு ஒருத்தன் வந்தான். நான் லெவல் 26 இருக்கும்போது இப்போ பெருசாக வந்து இனிமேல் நான் கொஷின் கேட்குறேன், யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃப்ரூட் தருவேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே நம்ம கொஷின் சொல்லிட்டா என்னோட கொஷினே காமிக்கல. அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படியே புளியே காமிச்சிது. பார்க்க ரொம்ப பக்கத்தில் போகிறவங்க காமிக்குது இந்த மாதிரி வாட் இஸ் த லார்ஜஸ்ட் மேமல்னு. எனக்கு தெரியல. சரி ஓகே போனதுதான் அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்தேன். தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு என்ன சொன்னான்னா என்கிட்ட
இந்த மாதிரி யார் ஃபைட்டில் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃப்ரூட்னு சொன்னான். ஸோ அதனால் என் ஸ்டாட்ஸை நான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுக்கு 64 ஏற்றி வச்சுருந்தேன் பாருங்கள். ஏற்றி வச்சுட்டு ஓகே பார்த்தேன். ஆனால் இது எதுவும் ஃபுட் வச்சுருக்கேன். சரி வேணா தான் வச்சுருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவருக்கு தான் நான் கிளிக் பண்ணி பார்த்தா சரி ஃபுட் எதுவுமே இல்லை. ஒரு காம்பட் தான் இருக்குது. அதுக்கே எல்லாம் ஸ்டாட்சி போட்டால் போல். சரி விடுங்க, நமக்கு கிடைக்கலண்ணா மற்றவங்க கிடைக்கும். சரி ஆறா நம்ம போய் இருக்கோம் கிடைக்கலான்னு பார்த்தேன். ரப்பர் ஃபுட்டாக கொடுத்துருக்கலாம். ரப்பர்னால் ரொம்ப பவர்ஃபுல்லு. யார் கடிதம் எடுத்துக்க சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. சொல்லுங்க யாரா எங்கே கல்பனை சார் நானும் வருவேன். ஏன்னா லைட் ஃபுட் வச்சுட்டு ரப்பர் ஃபுட்டு இவங்க தான் எடுத்துக்கணும் சொல்ல போனால். ரப்பர் வந்து ஒரு செம்ம ஃபுட்டு எடுத்துக்க மாட்டேங்க. ஏன் அடிக்கிறாங்க? யார் இது? இங்கே போயிட்டான் இங்கே போகிறான். இருங்க அந்த ஆறா பணம் சாவச்சல தான் ஆகும் ஆமான்னு சொல்லிட்டு நானும் அடிக்க பார்க்குறேன். அடிக்க முடியல. சரி விடுங்க, ரப்பர் ஃப்ரூட்டு போயிடுது. போட்டோம் நம்ம போயிட்டு நம்மளோட வேலையை பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்ட்டு ஹெல்ப் பண்ணி கேட்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ் நான் ப்ளீஸ் ஃபுல்லாக பிளான் போட்டேன். கொண்டுருவான் நான் அப்படி வந்துட்டேன். நான் ஜிகேன்னு போகிறேன். ஜிகேனா கோயிலா கேம் தெரியுமான்னு தெரியல. கேட்டு கெஞ்சும் எடுத்துக்கலாம்னா பரவாயில்ல. பண்ணலாம் பாருங்க ஒரு இடத்துல வச்சுருவேன். சரி ஓகே ப்ரோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்காக இது பண்ணல. சாரி கைஸ் இதுக்கு வந்துட்டு நான் நம்ம வேலையை விட்டேன். சரி நான் மறுபடியும் உங்களுக்கு லெவல் 30 வந்து சந்திக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நினச்சின்னா கண்டிப்பாக பண்ணுறேன் மறுபடியும். ஓகே கைஸ் நம்ம லெவல் 32 வந்துட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா அவ்வளோதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இந்த கேம்லேயே காலையில் ஆரம்பித்தேன். அப்படியே நைட்டு வரைக்கும் அப்படியே போட்டதில் லெவல் 32 வந்துட்டேன். அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஒருத்தங்க ஃப்ரூட் கொடுத்தானே அவன் என்ன பண்ணான்னா அவனையும் காணும் அந்த ஃப்ரூட்டை வாங்கின பொண்ணையும் காணும். அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரூட் வாங்க சொன்னே தெரில. இன்னும் 20 லெவல்ஸ் கழிச்சு நம்மளாலே ஃப்ரூட்டாக வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் ஐடியா என்ன எங்கே இருக்கு நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே ட்ராக் பண்ணதுலேருந்து காமிக்குதுன்னா ரொம்ப இன்னும் 300 மீட்டர்ஸ் அதுன்னு காமிக்குது. நம்ம தலையில் ஒரு போட்டு இருக்குது. இந்த போட்லேயே போயிடலாம். நம்ம லெவல் 30 வந்துட்டோம். ஆனால் நமக்கு ஒரு பிளாஸ்டிக் கிடைக்கல. நான் இன்னும் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை போட்டை காணுவோம் பேசிட்டு போட்டை காணுவோம். ஸோ நம்மளே ஒரு போட்டை வாங்கலாம். நம்ம பழைய கூட நம்ம நூபாக தான் வருவேன். அது என்னாச்சுன்னா ஒருத்தன் வந்தால் சாண்ட் ஃபுட்டை கொடுத்தா. அது எலமெண்டல் ஃபுட்னால என்னாச்சு எனக்கு வந்து ஹெல்த்து எந்த என்பிசி அடித்தோம் எனக்கு ஹெல்த்து குறையில அவன் இதில் இருக்கும்போது. அதே மாதிரி போட்ஸ் வாங்கினா ஏதோ ஃப்ரீ போட் இருக்குது. ஸோ வாங்கிட்டேன். இப்போ நம்ம அங்கே தான் போட்டுக்கோ. ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதில் மொத்தமாக எவ்வளோ ஐலாண்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல.
எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 10 கிட்ட இருக்கும். அதில் எல்லாம் நிறைய இதில் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். அதுவும் செகண்ட்ஸ்லாம் போனால் அதில் இன்னும் நிறைய இருக்கும். தெரியல கேமு ஸ்டார்டிங்கு என்ன நடக்க போதோ. நான் மிடில் டவுன் வந்து முட்டிட்டேன். இல்லைங்க பின்னாடி வா. நம்ம பைரட்ஸ் வில்லேஜ் தான் காமிக்குது. லெவல் 30K பைரட்ஸ் வில்லேஜ். அங்கே லெவல் 50 போனால் நினைக்கிறேன் முடிக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம கண்டிப்பாக பார்ட் 2ல் இது வந்து ஒரு பிளாக் ஃபுட் சீரீஸ் பார்ட் 1. நம்ம பார்ட் 2ல் என்ன பண்ணலான்னா இந்த லெவல் 50 போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ரூட் ரோலாம் பண்ணலாம். அப்போ என்ன ஃப்ரூட் கிடைக்குமோ இல்லை நிறைய மித்திக்கல் ஃப்ரூட்டு, லெஜெண்டரி ஃப்ரூட்டு, காமன் அன்காமன் ரேர்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. நான் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட் தான் இருக்குது, அது ரேரு. சொல்லப்போனால் ஐ எம் செகண்ட் சி இன் மை நார்மல் பிளேயிங் அக்கௌண்ட். அதில் நான் வந்து விளாடி நான் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் இருக்கிறது விளாடுவேன். எனக்கு வந்து என்னோடய கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று இருக்குது. அதில் நான் ரோப்ளாக்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை விளையாட்டு இருக்கேன். அதே என்ன நீ ரெக்கார்ட் பண்ணி போகலான்னு கேட்டிங்கன்னா அதில் ரெக்கார்டிங் ஆப்ஷனே இல்லை கைஸ். அதெல்லாம் நான் போடவே முடியல. சரி ஓகே, இது ஒரு குஸ்டி முடிச்சுட்டு நம்ம இந்த கேம் பிளேவே முடிச்சுக்க போகிறோம். ஓகே வாங்க இந்த குஸ்ட்டை மட்டும் போய் முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் கண்ணாடி போட்டு மஜாவாக இருக்கானா? எங்கே மின்னுது அதே மாதிரி. என்ன டைமண்ட் ஜஸ்ட் காசு கிடைக்குது. யார் அனிஷன் கூப்பிட்டாங்க தானே பார்க்குறீங்க? யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். என் பேர் அதே மாதிரி அனிஷ் இல்லை, என்னோடய பேர் வேறு. எங்கள் அம்மா என்னை அனிஷன் தான் கூப்பிடுவாங்க. என் பேர் பீல ஆரம்பிக்கும். அதாவது அந்த வீ நினச்சிக்காதீங்க. நான் செல்லமாக அனிஷின்னு கூப்பிடுவாங்க. அது ஹனின்னு கூப்பிட்டு ஹனிஷின்னு மாற்றிட்டாங்க. சரி வாங்க அப்படியே நிறைய செஸ்ட்டு அங்கே இருக்குது. நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வீடெல்லாம் பார்த்துருக்கேன். இதுக்குள்ளே போனால் மேலே யாரோ செஸ்ட் இருக்கும். ஆமாம் இருக்குது. நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா எவ்வளோ இருக்குது? 19,000. இன்னும் ஒரு 500 கட்சின்னா நம்ம எப்படி இப்போ சொல்கிறது, நிறைய இது லெவல் அது காசு வந்துடும். ஒரு 20,000 வந்துடும். ஃபஸ்ட்டு ரோலுக்கு 35,000 தான் நினைக்கிறேன். பைரட்ஸ் ப்ரூட்டு செஃப்னு ஒருத்தருக்கான். அந்த கண்ட்ரி ப்ரூட் அந்த மாதிரி ப்ரூட்டு செஃப்பு நம்ம சமைச்சிட்டு வரும். நம்ம பார்த்துல அந்த செஃப் அவ்வளோ பாஸ் போல கைஸ். தெரியல, நம்ம நடிப்போம். இவன் கட்டில் சுற்றிருக்கான், அங்கே தான் இருக்கான். இவன் அப்படியே மூமெண்ட்லேயே தான் அடிக்கணும் போல். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நாள் ஆஃப்லைன் எடுத்து லெவல் 50 போட்டால் இல்லைன்னா பார்ட் 2ல் லெவல் 50 போட்டால் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன பண்ணலாம், எல்லோரும் ஒன்றா கூப்பிட்டு வந்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் ஒன்றா கூப்பிடலாம். ஐயோ என்னடா 2 பேர் சேர்ந்துக்கிட்டே என்னை அடித்து காலி பண்ணிட்டாங்க. இல்லை எல்லோரும் வந்துருந்தாங்கன்னா. ஆனால் இந்த பழைய அக்கௌண்ட் என்னோட நார்மல் பிளேயிங் அக்கௌண்ட் இல்லைன்னா ஜுஜூப்பி மேட்டர் வெயிட் பண்ணுங்க. நான் இது போட்டிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ஏம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுற போட்டுச்சுன்னா நம்ம லெவல் வச்சுருக்க என்ட்ரிக்கு நம்ம அடிச்சா வந்து எழுத்து ஒரு பக்கம் கூட குறையாது. அது மாதிரி ஃப்ரூட் எப்போ கிடைக்குமோ நமக்கு எலமெண்டல் ஃப்ரூட் வச்சா ரொம்ப நல்லது. அது மித்திக்கல் ஃப்ரூட்டில் எலமெண்டல் ஃப்ரூட் இருக்குன்னா கேஸ் இருக்குது. கேஸ் கிடச்சி இருக்கும். ஆனால் எடுத்த உடனே ரொம்ப பெருசுலாம் ஆசைப்படக்கூடாது. படிப்படியாக தான் ஏறி போகணும். எடுத்த உடனே நான் தலைகீழாத்தான் இருக்கேன். அந்த மாதிரி எடுத்தோடனே போய் மேலே போகணும்னு நினைக்கக்கூடாது. படிப்படியாக போகணும். அப்படின்னு வந்துட்டு அவங்க த்ரீ பயர் செட்டாக வந்து நம்ம இந்த இதை முடிச்சிடலாம். எப்படி சொல்கிறது, அதாவது இந்த கேம் பிளேவை அதாவது கேம் பிளே முக்கியமாக எப்போ எடுத்துருக்காங்கன்னா இன்னும் 15 மினிட்ஸில் 10 o'clock ஆக போகுது. அதாவது நைட்டு 10 o'clock. ஐயோ கட்டணும் அப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன். அதான் கொஞ்சம் சிக்னல் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க அதே மாதிரி அங்கே என்சிசி இருக்கான், மேலே ஷாப்புன்னு போட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் முன்னாடியா என்னடா ஒரு பவர் அறியத்துக்கும் சாப்பிட்டாங்க.
இவங்ககிட்ட தான் கைஸ் நான் செத்துட்டே இருக்கேன். சரி ஓகே அடிப்போம். யாரா இது? ஸ்கிராப் மெட்டீரியலா? இதெல்லாம் ஸ்கிராப் மெட்டீரியல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணுமா? ஓகே எப்படி செய்ய முடியும்? விடுங்க வாங்க போகலாம். ஓகே அடின்னு சொல்லிட்டு அது வந்து லாஸ்ட்டு அப்போ காலேஜ் 34 வந்துச்சு. என்ன பண்ணலாம் நம்ம? ஐயோ அடிக்கிறாங்க. நம்ம ஸ்வாட் டீலர் ஆஃப் பெஸ்ட் டியூவல் கடைனா அயன் மேஸ் எவ்வளோ இது? 25,000 காய்ஸ். பார்த்தீங்கன்னா 3,000 வச்சு நம்ம அயன் மேஸ்னு எது ஒன்று இருக்குது, அதை வாங்கிடலாம். இப்போ டியூவல் கடைனா எவ்வளோ? டியூவல் கடைனா 12,000 தான். சரி வேணாம், நம்ம வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 2,000 ஏற்றிட்டு வாய்க்கொள்றது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. 2,000 ஏற்றிட்டு சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம 27,000 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அயன் மேஸ் வாங்க போகிறோம். ஓகே அயன் மேஸ் பர்ச்சேஸ் கொடுத்தாச்சு. நான் கரெக்டாக நான் மாறல, ஐட்டம்ஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பாருங்கள் அயன் மேஸ். ஓகே இதில் மொத்தமாக 2 எபிலிட்டி. ஃபஸ்ட் எபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாமா? ஓகே நல்லா ஒர்க் ஆகுது. சரி ஓகே கைஸ், இப்போது டைம் 10 o'clock ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இந்த வ்ளாக்ஸ் வித் சீரீஸ் பார்ட் 2ல். ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் இருக்கேன். ஓகே பாய். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் டாட்டா. நடாது டாட்டா.